உங்களுடைய பவர் மிஷினோட மேல டாப்ல இப்படி ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா? இந்த போர்ஷனை ஆயில் லெவல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளுடைய பவர் மிஷினை நம்ம ஓபன் பண்ணதுமே கீழே ஃபுல்லா வந்து ஆயில் இருக்கும், நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த ஆயில் கூட எந்த லெவலுக்கு இருக்கணும்னு சொல்லி அதுல லோ அண்ட் ஹை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே அந்த ஆயில் ஹைல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அண்ட் அந்த ஆயில் ரொம்ப கிளீனா இருக்கிற மாதிரியும் நீங்க பாத்துக்கணும். ஆயில் இருக்கிறதால இந்த இடத்துல இப்படி ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது வழியா தான் அந்த ஆயில் வந்து என்ன பண்ணும், உள்ள ஸ்ப்ரெட் ஆகி, அதாவது நம்ம மிஷினை ஒவ்வொரு தடவை பிரஸ் பண்ணி மிஷின் ரன் ஆகும் போதும் அந்த ஆயில் அதை சக் பண்ணி எடுத்துட்டு போய் நம்ம மிஷின் ஃபுல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த ஆயில் சஃபிஷியண்டா தான் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மேல இப்படி ஒரு பார்ட் இருக்கு. எப்பயுமே நீங்க மிஷின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி த்ரெட் எதுவுமே போடாம மிஷினை வந்து நீங்க ரன் பண்ணணும். உங்களுடைய பெடலை மட்டும் நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருக்கும்போது மிஷின் நல்லா ரன் ஆயிட்டே இருக்கும்போது இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா ஆயில் தெறிக்கிறது நல்லா தெரியும். சோ இந்த மாதிரி ஆயில் தெரிச்சிச்சுன்னா கீழே உங்களுடைய ஆயில் லெவல் சஃபிஷியன்டா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க மிஷினை கண்டினியூஸா அப்படி பிரஸ் பண்ணியும் மேல ஆயில் வந்து உங்களுக்கு தெரிக்கலன்னா ஆயில் லெவல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இமீடியட்டா நீங்க ஆயில் ஜாஸ்தியா அதுல இன்னும் கொஞ்சம் ஊத்தணும். எப்பயுமே நீங்க மார்னிங்ல ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்படி ஆயில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். சோ நீங்க நூல் எதுவும் போடக்கூடாது. ஜஸ்ட் சும்மா மிஷினை கொஞ்ச நேரம் நீங்க ரன் பண்ணீங்கனாலே இந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அந்த ஆயில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் நல்லா ஈவனா அழகா ஸ்ப்ரெட் ஆகி மிஷினோட ரன்னிங் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்பயுமே மிஷினை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க.